வெல்கம் டு ரேவா டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா மண் சட்டி மீன் குழம்பு. ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஃபுட் இது. இதை எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். நான் பொடி மீன் எடுத்து வச்சுருக்கேன், கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் அளவு புளியை ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற விட்டு எடுத்திருக்கேன். 3 தக்காளி, 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கீறி வச்சுருக்கேன். 5 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு கல்லுப்பு, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மலாக வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு எண்ணெய், ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் அடுப்பில் மண்சட்டி வச்சுருக்கேன், அது நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதோட நான் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். இந்த மண்சட்டி நான் கிட்டத்தட்ட 4 இயர்ஸாக யூஸ் பண்ணுறதுனால அது நல்லா டார்க் பிளாக் கலரில் ஆகிடுச்சு. நான் வாங்குறப்ப அந்த அந்த மண்சட்டி கலரில் இருந்தது. நான் யூஸ் பண்ண இது மாதிரி வந்துருச்சு. இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ இதோட வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். வெந்தயம் லைட்டாக செவந்து வரட்டும். இப்போ பொரிஞ்சிருச்சு, செவந்துருச்சு. இந்த டைமில் நான் அந்த பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட இந்த கருவேப்பிலை, நெக்ஸ்ட் இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். இது நல்லா செவந்து வரட்டும். கொஞ்ச நேரத்துக்குள்ளே அதுக்குள்ளே நம்ம புளியை கரைச்சிடலாம். புளியை நல்லா கரைச்சிடலாம். என்னோடய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். சப்போஸ் நீங்கள் அர்ஜெண்ட்டாக மீன் குழம்பு வைக்கிற டைம் ஆகிடுச்சு, புளி ஊறலன்னு நினச்சிங்கன்னா அதை புளியும் தண்ணியும் ஆட் பண்ணி அடுப்பில் லோ ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் வச்சிங்கன்னா புளி சாறு நல்லா திக்காக வரும், நல்லா ஈவனாக கரைஞ்சிரும். உங்களுக்கு கஷ்டப்பட்டு கரைக்கணும்னு அவசியம் இருக்காது. இப்போ இது கூட இந்த 3 தக்காளியை நம்ம நல்லா கையிலே கரைச்சிடலாம். இப்போ இதை நல்லா கரைச்சிட்டேன். இப்போ மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட குழம்பு மிளகாத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம இந்த புளி கரைசலை இதோட சேர்த்துடலாம். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் நம்ம கொதிக்க வேற விடணும். இது நல்லா கொதி வரட்டும், பார்க்கலாம். நல்லா கொதி வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். இது இன்னும் கொஞ்சம் திக்னஸ் ஆகணும். நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு குழம்பு. இப்போ இந்த டைமில் நான் மீன் ஆட் பண்ணிடுறேன். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சிருச்சு, நல்லா மீன் வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு, மீனும் நல்லா வெந்துடுச்சு. அவ்வளோதான். இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.